எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரேடு டீல்னால மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஷேர் மார்க்கெட்டில் வருமா? நிஃப்டி தன்னுடைய பழைய ஹையை தாண்டி ஒரு 26,000 27,000 28,000 அப்படின்னு போகுமா அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய ட்ரேடு டீல் மிகப்பெரிய ஒரு சாதகம் அமெரிக்காவுக்கு தான் இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு சிறிய அளவில் தான் சாதகம் அப்படின்ற மாதிரி தான் வல்லுநர்கள் பேசிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு என்னதான் 18% டேரிஃப் அப்படின்னு 50%லேருந்து குறைச்சாலுமே அவர் என்ன பாரு, நீங்கள் என்னைக்கு இருந்தால் ரஷ்யா கூட ட்ரேட் டீல் பண்ணக்கூடாது, ஈரானோட நீங்கள் எந்த டீலுமே பண்ணக்கூடாது அப்படின்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லி மிக மிக ஈஸியாக ப்ளஸ் 50% திருப்பியும் கொண்டு வரலாம், அல்லது அதுக்கு மேலேயும் கொண்டு வரலாம். ஆனால் பாருங்கள், இந்த ட்ரேடு டீல் கையெழுத்து ஆகிவிட்டால் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் நம்ம இதில் பெரிதும் பாதிப்பு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு நாளைக்கு அக்ரிகல்ச்சர் யூனியன்லேருந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறதாகவெல்லாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டீலில் நம்மளுக்கு பெரிய பெனிஃபிட் இல்லை, சின்ன பெனிஃபிட் தான். அமெரிக்காவுக்கு தான் ஜாஸ்தி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் ட்ரேடர்கள் ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய செக்டர்களை, இந்த நியூஸுக்காக செலக்ட் பண்ணக்கூடிய செக்டர்களை ரொம்ப பார்த்து விவரமாக ரொம்ப ஸ்மார்ட்டாக செலக்ட் பண்ணணும் இந்த ட்ரேடு டீலுக்கு உண்டான செக்டர்களை அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் மீடியாக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஃபார்மா ரிலேட்டடான செக்டர்கள் அது ஒரு வருஷமாகவே ஏறி வரல, அதுக்கு அமெரிக்கா தான் காரணம். ஏறாத அந்த ஃபார்மா செக்டர் திடீர்னு ஏதாவது இந்த டாக்டர் ரெட்டி, டிவிஸ்ல போன்ற பல்வேறு ஜாம்பவான்கள் ஃபார்மா செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் திடீர்னு ஒரு சிறிய எழுச்சி அடுத்த வாரத்தில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜுவல்லரி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய பங்குகள் இருக்குது, பெரிய ஆளுக்கு தான், ஆனால் கீழே விழுந்து கிடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செக்டர் லீடர்லேயே இந்த கல்யாண் ஜுவல்லரி, கோல்டியம்னு ஏகப்பட்ட பங்குகள் ஜுவல்லரி ரிலேட்டடான பங்குகள் மிக்சடு பர்ஃபார்மன்ஸ். இப்போ டைட்டன்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு, ஆனால் கல்யாண் ஜுவல்லரி கீழே இருக்கு. அந்த மாதிரி மிக்சடாக இருக்கக்கூடிய அந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் அப்படின்ற பங்குகள். டீ மற்றும் காஃபியில் பார்த்தீங்கன்னா டீயில் முன்னணியில் இருக்கக்கூடிய சில பங்குகள் கீழே தான் விழுந்து கிடக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது, இந்த டாடா கன்சியூமர் போன்ற பங்குகள்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு இது. ஸ்மார்ட் ஃபோன் தயாரிப்பில் இந்த டிக்சன் அப்படின்ற பங்கு பெரிய அளவில் சரிஞ்சு கிடக்கு. இப்போ அவன் அநியாயத்துக்கு சரிஞ்சு கிடக்கு. அவன்லாம் ஒரு காலத்தில் ஏறி ஆடினவன் தான். அது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நிறைய பங்குகள் இருக்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டே ஒரு சிறிய அளவிலான பாசிட்டிவ் பாயிண்ட். அந்த சின்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ல, ஏன்னா அமெரிக்காவுக்கு தான் பெரிய ப்ளஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த சின்ன பாசிட்டிவ் பாயிண்ட் எனக்கு என்னமோ டவுட்டு மைண்டுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா, அப்போ நம்ம ரஷ்யா இப்போ ஈரான் மேலே என்ன போட்டிருக்காங்க, எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே 25% வரி போடுவன்றான். அதே மாதிரி எங்காவது ரஷ்யா கூடயும் எந்த ஆயில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் 25% வரி போடுவான்னா, அப்போ நம்ம என்னை கேட்டால் இந்த இன்டர்மீடியன்ட் டீல் அப்படின்றது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் பல்வேறு மீடியாக்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா அமெரிக்காவினுடைய டீல் 50% டேரிஃபை வாங்கிட்டு ஒரு சிங்கம் மாதிரி உலகத்தில் எல்லாரும் இந்தியாவை பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சூப்பரியா, இவ்வளவு பெரிய வரியை போட்டாலும் இந்தியா சமாளிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்களுடைய நாடுகளில் எங்கேயுமே போராட்டம் என்பதெல்லாம் வரல, அவங்களுடைய மார்க்கெட்டை டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்தியா பயங்கரமாக பாராட்டி பக்கம் பக்கமாக எழுதிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவிலிருந்தும் ஆயிலை பெருசாக அவங்க தடை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அமெரிக்காவோட டீல் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அமெரிக்காவுக்கு தான் பெரிய ஆதாயமாக இருக்குது. நம்ம ஈரானோட எதுவும் பண்ணக்கூடாதுன்றான், ரஷ்யா கூட ஆயில் பண்ணக்கூடாதுன்றான், பெரிய தொந்தரவு பண்ணக்கூடிய நேரத்தில் ரொம்பவும் ஸ்மார்ட்டான செக்டர்கள் இந்த ட்ரேட் டீல்னால் நம்மளுக்கு கிடைக்கிறதே ஒரு சின்ன ப்ளஸ். அதுலேயும் பல்வேறு ட்ரேடர்கள் அதில் எது பெனிஃபிட், ஒரு உதாரணத்துக்கு டெக்ஸ்டைலா, ஈரால் ஏற்றுமதியா, ஃபுட் ஓரியன்டா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்பது காத்துக்கிட்டு இருக்கு. அதில் பாருங்கள், இன்னொரு மிக முக்கியமான தகவல் அடுத்த வாரத்தில் என்னென்ன இருக்குன்னா, இந்த ஆர்இசி பிஎஃப்சி மெர்ஜர் ஆகிற மாதிரி இருக்கிற அந்த அப்ரூவலுக்கு ஒரு பேசிக் டீட்டெயிலுக்கு என்ன ரேஷியோவில் மெர்ஜர் பண்ணுவாங்க, கடைசியில் எந்த கம்பெனி இருக்கும், எத்தனை பங்குக்கு எத்தனை பங்குகள் அப்படின்ற ஒரு செய்திகள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ இந்த ஆர்இசி என்பது கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்குது.
பிஎஃப்சி என்பது 21 days மூவிங் ஆவரேஜ் என்பதை கிளியர் பண்ணி வந்திருக்கு. ஸோ இந்த செய்திகளை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட்டுக்கு இது வருமா அப்படின்ற மாதிரி இந்த பங்குகளை வச்சுருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்தில் ரொம்ப ஹாட் டாபிக் அப்படின்ற பங்குகள் இது இருக்குது. இது எல்லாம் போக இந்தியாவுக்கு வந்து உண்மையிலேயே நம்ம கம்பெனியினுடைய கார்பரேட் ஏர்னிங்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், இந்தியாவுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ்னுடைய பார்வையில் வந்து மாற்றம் வருதுன்னு வச்சுங்க. அவனுங்க வந்து களத்தில் இறங்கினாங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரேடு டீல்னால நம்ம ஏதாவது ஒரு நிறைய பேர் சோகமாக இருப்போம். இன்னும் அக்ரிகல்ச்சரில் என்னமோ ஆப்பிள்லாம் அமெரிக்கா ஆப்பிளே 80 ரூபாய்க்கு கிடைக்குதாம கிலோ, நம்ம இங்கே வந்து நம்ம நாட்டு ஆப்பிளே கிட்டத்தட்ட 250 ரூபா 175 ரூபாய்லாம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே யோசிச்சுட்டு இருக்கீங்களா. அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுதுமே இந்த எஃப்ஐஎஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி மகிழ்ச்சி வந்துடும். ஏன்னா பல ஷேர்ஸ் வந்து 50% 40% இறங்கி கிடக்கு, அவங்களாம் திடீர்னு ஏறும். ஸோ அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான செய்தியாக எஃப்ஐஎஸ் பையிங் சைடு வர்றாங்களா, ஒருவேளை அவங்க பையிங் வந்துட்டாங்கன்னாவே அப்போ இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேடு டீல் என்பது இந்தியாவில் உள்ள கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அது மற்றும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு உபயோகமாக இருக்கும். அதாவது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம இங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கும்போது 50% கவர்மெண்ட் வரி போடுறாங்க, அமெரிக்க கவர்மெண்ட். அது அமெரிக்காவினுடைய கஜானத்துக்கு போகுது, அல்லது அங்கே இருக்கிற அமெரிக்கக்காரங்க பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ இதை வந்து 18% குறைக்கும் பொழுது அமெரிக்காவினுடைய கஜானா கும்பா அவனுக்கு வந்து பீத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா, டேரிஃப் போடுறதுனால இத்தனை கோடி எங்களுக்கு வருமானம் வருது, எல்லாம் கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கஜானா வந்து அவங்களுக்கு நம்பாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு பெரிய பெனிஃபிட், ஏன்னா வரி அவங்க கொஞ்சம் கம்மியாக கட்டினா போதும். அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து இங்கே பொருள் வருது அப்படின்னா நம்மளுடைய இந்தியர்களுக்கும் ஜாலி, அதில் எவனும் ஏமாற்றக்கூடாது. அமெரிக்கா ப்ராடக்ட்டுன்னு மேலே லேபிள் ஒட்டி உள்ள நம்ம ப்ராடக்ட்டே எவனாவது விற்றாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் எனிவே நம்ம குவாலிட்டி ப்ராடக்ட்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், எவனா கைமாத்தல் வேலையெல்லாம் பண்ணி விடாமல் இருக்கணும். ஸோ அங்கிருந்து வரும்பொழுது நம்ம ஏற்கனவே டேக்ஸ் நம்ம நிறைய கொடுத்து பே பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுக்கு ஜாலி, ஓகே. ஆனால் நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு வருவாய் இழப்பு என்பது வருகிறது. நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நம்ம கவர்மெண்ட் முதல்ல வந்து 50%, 100%, 200% அவன் பொருட்கள் மேலே போட்டுட்டு இருந்த டேரிஃப் அப்படியாக படிப்படியாக குறைஞ்சி 0க்கே போனாலும் போயிடுன்றாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம். அதுக்கு நாம் இனி என்ன பண்ணுறது, நம்ம மக்களுக்கு வந்து அது ஓகே. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஜாலி, அவங்களுக்கு வந்து புதிய சந்தையில் நல்லா வரும். ஸோ ஆளினால் கவர்மெண்ட்டுகளுக்குள்ள ப்ராப்ளம், அவர்களுடைய கஜானாக்கு ப்ராப்ளம். ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அவங்க பெரும்பாலும் ஏதாவது ஒயின் விஸ்கி அப்படி இப்படின்லாம் வரும்பொழுது அதுக்குண்டான கம்பெனிகள் நம்ம இதில் ஏதாவது லாபம் குறைகிறதா, அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் குறைகிறதா. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆப்பிள் அப்படி இப்படின்னு என்னத்தையாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை ரொம்ப மலிவான விலைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, வரி இல்லாமல் அது சல்லீஸாக நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது நம்ம ஃபார்மர்ஸ் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்றது. ஸோ வழி இருக்கிறவன் தான் டக்குன்னு ஓடி போய் போராட்டம் பண்ணுவான். அந்த வகையில் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு இம்பேக்ட் இருக்கிறது கிளியராக தெரிகிறது. பட் ஷேர் மார்க்கெட்டுக்கு இது லக்கா இல்லையா அப்படின்றது எஃப்ஐஎஸ்னுடைய தகவல்களையும், அடுத்த வாரத்தில் நிஃப்டி திடீர்னு ஒரு 27,000 28,000 போகுதுன்னா அப்போ இந்திய பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயம். ஆனால் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்டுக்கு சில பேர்த்துக்கு அதில் ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க எடுக்கக்கூடிய செக்டரை அறிவுபூர்வமாக இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீலில் எது லாங் டேர்ம் பெனிஃபிட், சும்மா ஒரு நாள் 2 நாள் அப்படி ஏறிட்டு இறங்கிடக்கூடாது. லாங் டேர்மில் திருப்பி தன்னுடைய பழைய கையை போய் தொடக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிக்சன்லாம் தன்னுடைய பழைய கையை போய் தொடுவானா, ஜுவல்லரியில் கல்யாண் ஜுவல்லர்லாம் திரும்ப போய் தன்னுடைய பழைய கையை தொடுவானா, ஃபார்மாலாம் திரும்ப பழைய பையை போய் தொடுவானான்னு யோசிச்சு எடுக்கக்கூடிய வேலையாக அடுத்த வாரத்தில் இருக்குது. ஹலோ மிஸ்டர் சரத்குமார், இதைத்தான் எங்கள் ஆளுங்க தமிழில் அன்னைக்கே அந்த காலத்திலே பேசிட்டாங்க. உப்பு பிக்க போனால் மழை வருது, மாவு விற்க போனால் காத்தடிக்குது அப்படின்ற மாதிரி. அதாவது இவர் என்ன பண்ணுறாரு, மார்க்கெட் ஏறிடும் அப்படின்னு நினச்சிட்டு மார்க்கெட் ஏறுன்னு சொல்லிட்டு அந்த கால் ஆப்ஷன் வாங்குறது இல்லைன்னா புட் ஆப்ஷன் நிற்கிறது எந்த ஒன்று பண்ணுறாரு. ஆனால் அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டில் நடக்குது. சரி ஓகே இது ஒத்து வரான்னு சொல்லிட்டு மார்க்கெட் கீழே போகும் அப்படின்ற மாதிரி பொசிஷன் எடுக்கிறார். ஆனால் அடுத்த நாள்லேருந்தே மார்க்கெட் மேலே போயிடுது.
இது என்ன சோதனை, இது என்ன வேதனை சரத்குமார் அவர்களே அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு தனக்குத்தானே. ஆனால் இது எல்லாத்துக்குமே நடக்கிறதானே, அதனால தான் அந்த காலத்திலே பழமொழி வச்சுட்டாங்க. சரி நண்பர்களே, இப்போதைக்கு அமெரிக்கா யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் மார்க்கெட்டுக்கு ப்ளஸ் ஆகுமோன்னு நிறைய பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பொருளாதாரத்தில் அக்ரிகல்ச்சர் என்பது பாதிக்கப்படும்படியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நேஷன் வைடு ஸ்ட்ரைக்குன்னெலாம் அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றிய அடுத்தடுத்த தகவல் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்க போகிறது ட்ரீட்டா இல்லை கும்பாவா அப்படின்றது தெரிய வரும். அதாவது நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டுக்கு நம்ம என்னத்துக்கு வரோம்? ஏதாவது சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்ம வர்றோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் ஒரு 3 மாதத்துக்கு ஏறாமல் இருந்தால் கூட தாங்கிக்கலாம். மிஞ்சி போனால் ஒரு வருஷம் வரைக்கும் ஏறாமல் இருந்தால் கூட தாங்கிக்கலாம். அதுக்கு நம்ம பேங்க்லேயே போட்டுட்டு சேஃப்டியாக பேங்க்லேயே வச்சுக்கலாமே. அவன் பாட்டுக்கு சிவனேன்னு பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டே ஒரு வருஷம் முடியும் போது திருப்பி கொடுத்துருவான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தீபக் நைட்ரேட் அப்படின்ற பங்கு அவன் எப்படி இறங்கி கிடக்கிறான்னா 3000 ரூபாயிலிருந்து 1600 ஆல்மோஸ்ட் 50% இறங்கி கிடக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்க? இப்படி நீ காலம்பூரா இறங்கி கிடக்கிறதுக்கு தான் நாங்கள் பணத்தை போட்டு வச்சுருக்கோமா அப்படின்னு எஃப்ஐஎஸ் ஒரு 6%, டிஐஎஸ் 23%, பப்ளிக் 21% அப்படின்ற மாதிரி அந்த பங்கில் பணத்தை போட்டு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்தினுடைய லோவில் விழுந்த பங்குகளில் இந்த தீபக் நைட்ரேட் அப்படின்ற பங்கு இருக்குது. இவங்களுடைய Q3 ரிசல்ட்ஸ் என்பது இன்னும் வரல. போன குவார்ட்டரில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான், அதுக்கு முந்தின குவார்ட்டரோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த முறை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நசுக்கி வீடு சிவகாமி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பங்குகள் நம்மளை தூக்கி மேல் நோக்கி வச்சு அழகு பார்த்தா பரவாயில்ல, நம்ம காலுக்கடியில் போட்டு நசுக்கி விடுற மாதிரி சில பங்குகள் இறங்கிடுது. அப்புறம் மறுபடியும் அது எப்போ ஏறும் அப்படின்னு ட்ரேடர்கள் ஒவ்வொரு செய்தியாக பார்த்துட்டு இருக்க வேண்டிய நிலைமை. ஸோ இந்த நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் கூட இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்லாம் வந்தது. ஃபாரினோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தக்கூடிய தகவல்லாம் சமீபத்தில் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் அப்படின்ற பங்கு இன்சூரன்ஸ் செக்டரை சார்ந்த ஒரு பங்கு 2025 லோ 140 ரேஞ்சில் விழுந்துட்டு மறுபடியும் 200 வரைக்கும் போன பங்கு இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு 150 ரூபாயில் விழுந்திருக்கு. அடுத்த கட்டமாக இந்த பங்கினுடைய நகர்வு எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு செய்தித்தாள்களில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த பங்கை பற்றிய ஒரு நியூஸ், இவர்களுடைய சமீபத்திய காலாண்டு முடிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ் என்பது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 11,000 கோடிக்கு மேலே தான் தொடர்ந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடந்த டிசம்பரில் அவங்களுடைய சேல்ஸ் ஃபிகர்ஸ் Q3 ரிசல்ட் என்பதில் 12,069 கோடி லாபம்னு காமிச்சிட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மியாக 2% அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு அதர் இன்கம் ஒரு அருமையான ஒரு 166 கோடி கிடைச்சதில் 389 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ரிசல்ட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நஷ்டம் செய்யாத, அதே மாதிரி டிவிடெண்ட் என்பது பார்க்கும் பொழுது 1.2% கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு NIACL நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் அப்படின்ற கம்பெனி 2025 லோவில் விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி. அதே மாதிரி இந்த டாபர் இந்தியா அப்படின்ற பங்கில் என்ன செய்தினா, இதெல்லாம் ட்ரேடர்களுக்கு உண்டான செய்தியாக போச்சு. தொடர்ந்து இந்த பங்கு ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறதுனால இதெல்லாம் ட்ரேடர்கள் தான் இந்த மாதிரியான பங்குகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த டாபர் இந்தியா மறுபடியும் தன்னுடைய லோவில் விழுந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்தது இந்த பங்கு என்ன செய்யும்? அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் சில ஆகாவளி பசங்க ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு எந்த ரோஜா கலருக்கு என்ன ஒரு அர்த்தம், என்ன கலர் கொடுக்கணும்னு வேண்டாத வேலையை எடுத்து வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன் பார், ஷேர் மார்க்கெட்டில் எந்த ரோஜா கலருக்கு என்ன அர்த்தம், சிவப்பு கலர் ரோஜான்னா கும்பான்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிவனேன்னு ஏறி கொண்டு இருந்த பங்கு, அப்புறம் ஏதோ ஒரு சமயத்தில் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் என்பது இந்த ஸ்பிளிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பங்கு தற்போது 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு. ஸோ சிவப்பு கலர் ரோஜான்னா கும்பா, வெள்ளை கலர் ரோஜான்னா சைடுவேஸ், பச்சை கலர் ரோஜான்னா ஏர்முகம். நண்பர்களே, அதே மாதிரி சமீபத்தினுடைய பட்ஜெட்டில் முக்கிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டூரிசம் ரிலேட்டடான செக்டர்கள்லாம் ஏதாவது பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்குமா அப்படின்ற மாதிரி பட்ஜெட்டுக்கு அறிவிப்புக்கு பிறகு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சேலட் ஹோட்டல் அப்படின்ற பங்கும் ஒரு டூரிசம் ரிலேட்டடான ஒரு பங்கு.
இந்த பங்குகளில் என்ன முக்கிய மாற்றம் நடந்திருக்கிறது? தற்போதைக்கு இந்த பங்கினுடைய செய்தி என்னன்னா, சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் என்பது தாண்டறக்காக வந்த பங்கு கடைசியில் தாண்ட முடியாமல் மறுபடியும் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போன வாரத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னா கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்டுகள் ஆகட்டும், நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு கம்பெனியும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய மேனேஜ்மெண்ட் எப்படி அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் மேட்டர்ஸ் மோஸ்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ரா யாரிடம் உள்ளது, அதனுடைய ப்ரொமோட்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுதெல்லாம் அந்த அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி அவர்களுடைய தம்பி அனில் அம்பானி அவர்களிடம் இருக்கக்கூடிய அவங்க தான் இந்த பங்குக்கு ஒரு ப்ரொமோட்டராக இருக்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பங்கு எப்படி கிராஷ் ஆகிருக்கு பாருங்கள். ஏதோ ஒரு காரணத்தினால ஏறிட்டும், திடீர்னு கடனை அடைச்சிட்டாங்கன்னு நியூஸ் வரும், இல்லைன்னா இவங்களுக்கு ஏதாவது கோர்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு கேஸ் இவங்களுக்கு சாதகமாக வந்துடுச்சுன்னு ஏதாவது ஒரு செய்தி வரும், அவன் ஏறுவான். ஆனால் கடைசியில் நெட் ரிசல்ட் என்பது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லாங் டேர்மில் ஏதாவது ஒரு டைமில் மண்ணை கவி கீழே படுத்துடுவான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கு இந்த பங்குன்னா, ஒரு முறையெல்லாம் அந்த கோவிட் சமயத்தில் அநியாயத்துக்கு போய் கீழே விழுந்துட்டான். அப்புறம் ஏதோ ஒரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி 400 ரூபா வரைக்கும் வந்தவன் கடைசியில் இப்போ மறுபடியும் 100 ரூபாய் ரேஞ்சில் போய் படுத்து கிடக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருந்த ஒரு பங்குகளில் டேரில் அப்படின்ற ஒரு பங்கு அந்நியனாக தலையை விரித்து விட்டுட்டு தலைவிரி கோலமாக எகிரி எகிரி அடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ ரொம்ப சாந்தமாக அம்பியாக மாறி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டல் என்பது 7443 கோடின்னு ஒரு சிறிய மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்கு தான். ஒரு காலத்தில் எகிரி அடித்து அவன்லாம் 600 ரூபா வரைக்கும்லாம் போனவன் இப்போ 50% கீழே இறங்கி 247 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த 247மே சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்பது இந்த பங்குக்கு வந்து விழுந்த அந்த அதிர்ச்சியை அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் மேலே போய் ஒரு மாதிரி சாதாரணமாக இருந்துட்டு மறுபடி கீழே வந்து அந்த அதிர்ச்சியை அக்செப்ட் பண்ண இடத்துல, அந்த அதிர்ச்சியை ஜீரணிச்ச இடத்துல வந்து விழுந்திருக்கான். இனி இதுக்கப்புறம் இந்த பங்கு என்ன செய்ய போகிறது, சமீபத்தினுடைய உச்சத்திற்கு போக போகிறதா அல்லது 2023களில் விழுந்து கிடந்த இறக்கத்தை நோக்கி போகிறதா ஏற்றமா என்பது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ தற்போதைக்கு ஒரு அதிரடியாக இருந்த பங்கு கடைசியில் இப்போ சாந்தமாக உள்ளது அப்படின்ற லிஸ்ட்டில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் பங்கு என்பது வருகிறது. நாங்களே போய் உதவின்னு கேட்டால் எவனும் பண உதவி கொடுக்க மாட்டாங்கிறான். சரி, அதுக்கு ஷேர் மார்க்கெட்லேயே சம்பாரிச்சிக்கலான்ட்டு தான் நாங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றோம். அந்த பணத்தை வாங்கி அது மேலே நீங்கள் ஏறிக்கு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த என்பிசிசி இந்தியா அப்படின்ற பங்கு போன வருஷத்தினுடைய லோவில் போய் விழுந்து விட்டது. ஆல்மோஸ்ட் கடந்த 2-3 மாதங்களாகவே கீழ் நிலைமையில் தான் இருக்குது. ஒரு சின்ன பவுன்ஸ் கூட இன்னும் வரல. ஸோ இது போன்ற பங்குகள் அடுத்தது என்ன செய்யும்? இதுக்கு முன்னாடி நீ 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கில்ல, இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்தால் ஆகாதா அப்படின்னு பல பேர் வந்து பல பங்குகளை இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீலுக்கு அப்புறம் ஏதாவது மார்க்கெட் நல்லது நடந்து எங்களை எல்லாம் காப்பாற்றி விடாதா, எஃப்ஐஸ் திரும்ப வரமாட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த என்பிசிசி அப்படின்ற பங்கு சமீபத்தில் 2025 விழுந்த லோவில் வந்து விழுந்திருக்கு. இன்னொரு பெரிய கம்பெனி என்பிசிசி மாதிரியே ஐஇஎஃப்எல் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போன வாரம் 2% ஏறி இருக்கு. இருந்தாலும் கடந்த 6 மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 6 மாதத்தினுடைய லோ பக்கத்தில் வந்து விழுந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்கு செய்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 2023 என்ன ஹை இருந்தானோ அந்த ஹையை வந்து அற்புதமாக ஒரு முறை 2024 2 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கான். தாண்டிடுவான்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல். ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாத டைமில் இறங்கி போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து போன வருஷம் அதே எந்த இடத்துல 2024 பிக்கப் ஆனானோ அதே இடத்துல பிக்கப் ஆகி மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏறுமா இல்லையான்னு அவநம்பிக்கையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு தன்னுடைய பழைய ஹையை போய் மீட்டு எடுத்துகிட்டு கடைசியில் ஒரு ஷேருக்கு 150 ரூபா வீழ்ச்சி என்பது அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவரியா. 650 ரூபாய் எங்கே, 500 ரூபாய் எங்கே? அதனால் நண்பர்களே, சமீபத்தில் எத்தனையோ பங்குகள் மேலே வந்திருக்கு. மேலே வரும் பொழுதே அது என்ன செய்ய போகிறது, தன்னுடைய பழைய ஹையை திரும்பி தாண்டுமா அல்லது தொட்டுட்டு கீழே வந்துருமா அல்லது ஏறிட்டே போகுமான்றதெல்லாம் அந்த பங்குகளை வச்சுருக்கிறவங்க தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே வருவாங்க. இப்போ கூட சமீபத்தில் இந்த எல்டி ஃபினான்ஸ் மேல் நோக்கி ஏறியது, அப்புறம் லேசாக இப்படி இருக்குது. ஆல்கம்ன்ற பங்கு இனி அடுத்து என்ன செய்யும், டாடா கன்சியூமர், செக்யூரிட்டின்ற போன்ற பல்வேறு பங்குகள்.
அடுத்த கட்டமாக என்ன செய்யும் அப்படின்றது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் தனித்து விடப்பட்ட பங்கு டெக்ஸ்டைலில் போன வாரத்தில் பல்வேறு பங்குகள் இந்த அமெரிக்க இந்திய ட்ரேட் டீலை வச்சுக்கிட்டு யூஎஸ் யூரோப் யூனியன் அண்ட் இந்தியா ட்ரேட் டீலை வச்சுக்கிட்டு போன வாரத்தில் ஓவராக ஆடிட்டாங்க. நிறைய பங்குகள் 20% 40% டெக்ஸ்டைல் ரிலேட்டடான பங்குகள் ஏறிடுச்சு. அதில் இந்த மான்யவர் அப்படின்ற பங்கை பாவம் தனித்து விட்டுட்டாங்க. நாங்கள் என்னதான்டா தப்பு பண்ணோம், என்னடா பாவம் பண்ணோம், எங்களை மட்டும் ஏன்டா இப்படி இறக்குமுகமாக வச்சுருக்கீங்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் மார்க்கெட் நல்லா இருந்தப்போ இறக்கி ஏற்றி விட்டு சந்தோஷமாக இருந்தீங்க பார்த்தீங்களா, அவனால் தன்னுடைய பழைய ஹையை தாண்ட முடியல, 3 தடவை சான்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கும்பாப்பாட்டு பாடிட்டு இப்போ 470 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி, அப்படித்தான் நீ லாஸ் மேக்கிங் கம்பெனினா அது ரிப்போர்ட் கொடுத்துரு, ஒரு வேளை பங்கு இதனால தான் இறங்குது, அன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டானே இது லாஸ் மேக்கிங்கை கொடுக்கும், அதனால் இது இப்படி இருக்குமோன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தால் அங்கே இன்னும் லாஸ் மேக்கிங்கே ரிப்போர்ட் பண்ணல. எப்போ பாரு ஒரு 50 கோடி 100 கோடின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துருக்கக்கூடிய பங்கு இன்னும் Q3 ரிசல்ட்டை வெளியிடலை. இப்போ அவன் டெக்ஸ்டைல் செக்டரில் ஏன் இந்த மான்யவரை மட்டும் இப்படி தொங்கு பாலமாக வாட்டர் ஃபால்ஸாக தண்ணிக்குள்ளே தூக்கி போட்ட கடப்பாறையாக இப்படி கீழே விழுந்து கிடக்கு? இந்த பிப்ரவரி மாதத்தில் பல பேர் தனிமரமாக நின்று டீயை குடிச்சிக்கிட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு பங்காக இந்த மான்யவரை நடந்திருக்கு. நீ ஆண்டா விட்ட வழின்ற மாதிரி இப்போ அந்த ஷேரில் எத்தனை பேர் போய் மாட்டியிருக்காங்கன்னு பார்ப்போமா? முதலீட்டாளர்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆனால் கடவுளே பப்ளிக் வெறும் 3% தான் மாட்டியிருக்காங்களாம். அதிகமாக மாட்டினது டிஐஸ் எஃப்ஐஸ் தான் மாட்டியிருக்காங்க. பொது ஜனம் அதிகமாக பெருசாக போய் மாட்டல டைரெக்டாக. ஸோ டிஐஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு மற்றும் ஐசிசிஐ நிப்பான் லைஃப் அப்படின்றதெல்லாம் பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்டு குளோபல் அப்படின்ற ஒரு நிறுவனம், பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது ஒரு 3.5% வாங்கி உட்காந்துருக்காங்க. சரி நண்பர்களே, அடுத்த வாரத்தில் நான் எந்த வித தகவலையும் நான் கூர்ந்து கவனிக்கல. எஃப்ஐஎஸ் திரும்ப வாங்க வந்துட்டாங்கன்னா இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ட்ரேடு டீல் கார்ப்பரேட் நிறுவனங்களை பெருசாக லாபம் செய்ய வைக்கிது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் அந்த செய்தி சூடு பிடிக்கவில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். நாளை களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.